பாகம் 141. அவந்திகா தவிப்போடு மதுவிற்கு கால் செய்து கொண்டே இருக்க ஒரு வழியாக மது காலை அட்டன் செய்து பேசினாள். மது காலை அட்டன் செய்யவும், மது எங்கடி இருக்க? நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன்னு ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, அது உண்மையாடி என்று அவந்திகா அவசர குரலில் கேட்டுக்கொண்டிருக்க மதுவோ எதுவும் பேசாமல் மௌனமாகவே இருந்தாள். மதுவின் மௌனம் அவந்திகாவை மேலும் பதட்டப்படுத்திக் கொண்டிருக்க, ஹே ஏதாவது பேசி தொலைடி, நீ இப்படி அமைதியா இருக்க இருக்க என் மனசு படபட நடிச்சுக்குது என்று அவந்திகா டென்ஷனாக பேசவும் தான் மது பேச ஆரம்பித்தாள். அவந்திகா, நீ கேள்விப்பட்டது எல்லாமே நிஜம்தான். நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். பட் அதுக்காக நான் ஃபீல் எல்லாம் பண்ணல. சொல்ல போனா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சோ நீ கவலைப்பட வேணாம் என்று மது வார்த்தைகளில் கூறினாலும் அவளின் குரல் சோர்ந்து போய்தான் இருந்தது. மதுவின் வாட்டத்தை உணர்ந்த அவந்திகாவிற்கு வேதனையாக இருந்தது. மது, இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ ரிசைன் பண்ணிட்டு போன? அதுவும் நீ ரிசைன் பண்றத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது நீயா எதுக்கடி இப்படி ஒரு முடிவெடுத்த என்று அவந்திகா ஆதங்கமாக பேசினாள். மதுவோ விரக்தியாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, அவந்திகா, என் லைஃப நான் தான் வாழணும். எல்லா பிரச்சனையையும் உன்கிட்ட எடுத்துட்டு வந்து உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்லடி, அப்புறம் நம்ம ஆபீஸ்ல இவ்ளோ நாளா இருந்த பிரச்சனை கூட ஓகே தான், எப்படியோ சமாளிச்சேன். ஆனா இதுக்கு மேல அப்படி சமாளிக்க முடியும்னு தோணல. ரேகா என்ன டார்கெட் பண்ணிட்டா. அவகிட்ட தினமும் என்னால போராடிட்டு இருக்க முடியாது. ஆபீஸுக்கு வந்தாலே பிரச்சனைன்னு இருக்கும்போது அப்படி ஒரு வேலையில இருக்கிறது அவசியமானு தோணுச்சு. அதான் பிரச்சனை பெருசா ஆகுறதுக்குள்ள அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடிவு பண்ணிட்டேன். என்னால ஒன்ன மாதிரியெல்லாம் எதிரியோட எதிர்த்து நின்னு லைஃப் லாங் போராடிட்டு இருக்க முடியாது அவந்திகா. என்னை பத்தி உனக்கே தெரியும். அதான் ரிசைன் பண்றதுதான் பெட்டர் ஆப்ஷன்னு தோணுச்சு. உன்கிட்ட சொன்னா நீ வேணான்னு சொல்லுவ. எனக்காக எல்லாரோடையும் நீ சண்டை போடுவ. அப்புறம் உனக்கும் அங்க பிரச்சனை தான் கிரியேட் ஆகும். அதான் உன்கிட்ட சொல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். சாரி அவந்திகா என்று மது வருத்தத்தோடு பேசினாள். மதுவின் நிலையை நினைத்து மனம் கலங்கிய அவந்திகா, மது சாரிடி, எல்லாம் என்னாலதானே என்று குற்ற உணர்வோடு பேச மதுவோ, சி லூசு, வாய மூடுடி, உன்னால என்ன ஆச்சு? எதுக்கு நீ இப்போ சாரி கேக்குற என்று மது சத்தம் போட்டாள். இல்ல மது, இதெல்லாம் என்னாலதான்னு எனக்கே நல்லா தெரியுது. இவ்ளோ நாளா உனக்கு ஆபீஸ்ல பெருசா பிரச்சனை இருந்திருக்கா? நான் சீஃப் எடிட்டர் ஆன பிறகு என்ன பழி வாங்க முடியலன்னு நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுதானே அந்த ரேகா உனக்கு இவ்ளோ பிரச்சனை கொடுத்தா. எனக்கு நீ சப்போர்ட் பண்ணதால தானே அந்த ரேகா உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நான் தானடி. என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு மது. என்னால இப்போ உனக்கும் கஷ்டம் என்று அவந்திகா கண் கலங்கியபடி போனில் பேசிக் கொண்டிருக்க மதுவோ கடுப்பானாள். அடியே, நல்லவன்ற பேர்ல இருக்கிற அரலூசே, நீ நல்லவதான், அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு கேணத்தனமா நல்லவளா இருக்கணும்னு ட்ரை பண்ணாத. சகிக்க முடியல. முதல்ல ஒன்னு கேக்குறேன், நான் ரிசைன் பண்ணதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு நான் சப்போர்ட் பண்றது என்னோட விருப்பம். என்ன சப்போர்ட் பண்ணணும் இல்ல பண்ணாதேனோ சொல்றதுக்கு கூட உனக்கு ரைட்ஸ் இல்ல. உனக்கு சப்போர்ட் பண்றது முழுக்க முழுக்க என் சாய்ஸ். சரி, இதெல்லாம் கூட விடு. எனக்காக என் ஊருக்கு வந்து என் கல்யாணத்தை நிறுத்தி என் மாமா பையனோட லவ்வையும் சேர்த்து வச்சு என்னையும் என் குடும்பத்தையும் பத்திரமா சென்னைக்கு அனுப்பி வச்சியே, அதுக்கு பேர் என்ன? உனக்கு நான் பண்றதுக்கு பேர் சப்போர்ட்னா நீ எனக்கு பண்ணதுக்கு பேர் என்ன? இதுக்கே இவ்ளோ நீ ஃபீல் பண்றியே, அவ்ளோ பெரிய பிரச்சனையில உன்னை இழுத்து விட்டேனே, அதுக்கு என்ன சொல்லணும்? அப்போ என்னாலதான் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னா சரியா இருக்குமா? உனக்கு நான் பிரச்சனையா தெரியுறேனாடி என்று மது எமோஷனலாக பேசிக்கொண்டே இருக்க அவந்திகா மதுவை கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்தாள். ஹே, என்னடி இப்படியெல்லாம் பேசுற? நீ எனக்கு பிரச்சனையா? அப்படி எந்த காலத்திலயும் நான் நினைச்சது இல்ல.
நினைக்கவும் மாட்டேன். எனக்கு இருக்க மிகப்பெரிய ஆறுதல் நீதாண்டி. உன்னை பிரச்சனையா நினைச்சிட்டு நான் எங்க போவேண்டி? முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து என்று அவந்திகா அந்த பேச்சை நிறுத்த முயற்சி செய்ய மது பாயிண்டை பிடித்து கொண்டாள். அப்படி வா வள்ளிக்கு. நீ எனக்காக எவ்வளோ பண்ணாலும் அது ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் உனக்காக சின்னதா ஒரு குரல் கொடுத்தாலும் அதை என்னவோ பெரிய ரேஞ்சுக்கு பேசி ஃபீல் பண்ணுவ. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? நீ மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணிட்டே இருக்கணுமா? உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணக்கூடாதா? இதுக்கு மேல இப்படி லூசுத்தனமா என்கிட்ட உளறிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன் என்று மது உரிமையோடு பேசவும் அவந்திகா அமைதியானாள். என்ன அவந்திகா, எதுவும் பேச மாட்டேங்கிற? கோவிச்சுக்கிட்டியா? நிஜமாவே நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்லடி. இது ஆஃப்டர் ஆல் ஒரு ஜாப், அவ்வளவுதானே. இது ஒண்ணு என்னோட லைஃப் இல்லையே. இந்த வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை. இதுக்கு நீ ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுற? ஆனா உன் அவந்திகா, அந்த ரேகா மட்டும் தனியா என் கண்ணுல படட்டும், அவ மண்டைய பொளந்து மாவிளக்கு வைக்கிறேனா இல்லையான்னு பாரு என்று மது குரலை மாற்றி கோபமாக பேசவும் அவந்திகாவிற்கு சடனாக சிரிப்பு வந்தது. வாய்விட்டு சிரித்தவள், அடியே, உனக்கு இருக்கிற கொழுப்புக்கு குறைச்சலே இல்லடி. நீயே சரியான பயந்தாங்குழி. நீ அவ மண்டைய உடைச்சு மாவிளக்கு வைக்கிறியாக்கோ? இத நான் நம்பணும். ஓடிங்க என்று அவந்திகா கிண்டலாக சொல்லவும் இருவருமே பிரச்சனையை மறந்து சிரித்து விட்டனர். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மது இப்படித்தான். அவந்திகாவை எதையாவது சொல்லி சிரிக்க வைத்து விடுவாள். அந்த ஆபீஸில் அவள் மட்டுமே அவந்திகாவிற்கு இருந்த ஒரே ஆறுதல். ஆனால் இனிமேல் அந்த ஆறுதலும் இல்லாமல் போக போகிறது என்று நினைக்கவே அவந்திகாவிற்கு வேதனையாக இருந்தது. இருந்தாலும் திரும்பவும் அவளின் வருத்தத்தை மதுவிடம் தெரியப்படுத்தி அவளை வேதனைப்படுத்த அவந்திகாவிற்கு விருப்பமில்லை. அதனால் அத்தோடு அந்த பேச்சை நிறுத்திவிட்டவள் சாதாரணமாக சில விஷயங்களை பற்றி பேசிவிட்டு போனை வைத்திருந்தாள். போனை கட் செய்ததும் அவந்திகாவிற்கு அந்த ஆபீஸே வெறுமையாக இருப்பதை போல் தோன்றியது. அந்த ஆபீஸில் அவந்திகாவை சுற்றி வளைய வரும் மதுவை இதற்கு மேல் அவளால் அங்கு பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் தாயிடம் சரணடையும் சேய் போல அவந்திகாவின் மனம் மதுவைத்தானே முதலில் தேடும். ஆனால் இனி அவளால் நினைத்த நேரத்தில் எல்லாம் மதுவை பார்த்து அவளுக்கான ஆறுதலை தேடிக்கொள்ள முடியாது. இதையெல்லாம் நினைத்து பார்த்தவள், என்ன கடவுளே இதெல்லாம், எனக்கு பிரச்சனைய கொடுக்காதன்னு வேண்டிக்கிட்டா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு பிரச்சனைய கொடுக்கறது இல்லாம என் கூட இருக்க மதுவுக்கும் பிரச்சனைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. இதெல்லாம் உனக்கே சரியா படுதா என்று அவள் மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்க அனு சைலண்டாக வந்து அவள் எதிரில் நின்றாள். தன் அருகில் யாரோ வந்து நிற்பதை உணர்ந்த அவந்திகா நிமிர்ந்து பார்க்க அங்கு அனு அவந்திகாவை முறைத்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அனுவை கூர்ந்து பார்த்தவளுக்கு அவள் கன்னத்தில் விழுந்த அறையின் சுவடு தெரியவும், ஓ இதுதானா மேனகா கொடுத்த அடி? நல்லாத்தான் அறை கொடுத்திருக்காங்க போல. இன்னும் கைரேகை பதிஞ்ச அடையாளம் தெரியுது. இவளுக்கு இது தேவைதான் என்று நினைத்து கொண்டவள், என்ன விஷயம், என்கிட்ட ஏதாவது சொல்லுமா என்று புருவத்தை உயர்த்தியபடி கேட்டாள். அவந்திகா அப்படி கேட்கவும் அவந்திகாவை பார்த்து முறைத்தவள், சீஃப் எடிட்டர் ஆகிட்டேன்னு திமிர் வந்துருச்சா? இருக்கட்டும், எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டணுமோ காட்டிக்கோ. ஆனா இந்த பதவி உனக்கு நிலைக்க போறதில்ல. உனக்கு சப்போர்ட் பண்ண மதுவோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தியா? பாவம், அவ உனக்கு சப்போர்ட் பண்ணான்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவளுக்கு இந்த பனிஷ்மெண்ட். அவளுக்கு மட்டும் இல்ல, உன் பக்கம் நிக்கணும்னு யார் நினைச்சாலும் அவங்களுக்கும் இதே நிலைமைதான். அது இந்நேரம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். உனக்குத்தான் இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நீயும் போக போக புரிஞ்சுப்ப என்று அனு திமிராக மிரட்டும் தொனியில் பேசவும் அவளை பார்த்து அவந்திகா கேலியாக புன்னகைத்தாள். அனு, இப்படி பேசி பேசிதான்
கன்னத்துல பலமா வாங்கி வச்சிருக்க. அப்பவும் உனக்கு புத்தி வரலனா சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. இந்த வேஸ்ட் மிரட்டல் எல்லாம் விட்டுட்டு நீ எதுக்கு வந்தேன்னு சொல்றியா என்று அவந்திகா நக்கலாக கேட்க அனுவுக்கு எரிச்சலானது. அவந்திகாவை பார்த்து கோபமாக முறைத்தவள், மேனேஜிங் எடிட்டர் உன்னை மீட்டிங்க்கு வர சொன்னாரு என்று கடுப்பாக கூறினாள். அவ்வளவுதானே, சொல்லிட்டல, ஓகே நான் வந்துடுறேன், நீ போகலாம் என்று அவந்திகா உறுதியான குரலில் கூறவும் அவளை பார்த்து முறைத்தவள், இன்னும் விஷயம் இருக்கு அவந்திகா. இப்போ நான் மேனேஜிங் எடிட்டரோட பர்சனல் அசிஸ்டன்ட். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். சோ பி கேர்ஃபுல். ஓவரா ஆடாத, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவ என்று வார்னிங் கொடுத்த அனு அங்கிருந்து போனதும் அவந்திகாவிற்கு எரிச்சலாக இருந்தது. ஓவரா ஆடுறதே இவதான். இவ என்ன ஆடாதன்னு சொல்லிட்டு போறா. எல்லாம் கால கொடுமை என்று பெருமூச்சு விட்டு கொண்டவள் மீட்டிங் ஹாலுக்கு சென்றாள். கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆனது. டீம் 1 ஸ்டாஃப்ஸ், ஹெட்ஸ் என்று எல்லோரும் அசம்பிள் ஆகியிருக்க சந்தோஷ் பேசத் தொடங்கினான். உங்கள யாரு டீம் 2ல ஜாயின் பண்ண வில்லிங்கா இருக்கீங்க என்று சந்தோஷ் கேட்க அங்கிருந்த ஸ்டாஃப்ஸோ எந்த பதிலும் கூறாமல் தலையை குனிந்து கொண்டனர். அவர்கள் அப்படி இருப்பதை பார்த்த அனுவும் ரேகாவும் சிரித்து கொள்ள அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. என்னதான் அனு அவளை மிரட்டினாலும் நிலைமை இவ்வளவு சீரியஸாக இருக்கும் என்று அவந்திகா எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்படி மொத்த பெயரும் அனுவை பார்த்து பயந்து பேசக்கூட துணிந்திருக்காத நிலையை உணர்ந்த அவந்திகாவிற்கு அலுப்பாக இருந்தது. டீம் 2வில் சேர யாரும் வில்லிங்காக இல்லை என்று தெரிந்ததும் சந்தோஷ், யாரும் வில்லிங்கா இல்லையா என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான். அப்பொழுதும் ஒருவரிடம் இருந்தும் பதில் வராததால் சந்தோஷ் அவந்திகாவை பார்த்தான். அவன் பார்வையில், உன் டீம்ல யாரும் சேர விரும்பல, இப்பவாவது உன் சீஃப் எடிட்டர் பதவி வெறும் பேப்பர்ல இருக்க எழுத்து மட்டும்தான் புரிஞ்சுக்கோ என்று கேலி செய்வதாகத்தான் இருந்தது. அவந்திகாவிற்கு இதன் பின்னணியில் அனுவும் ரேகாவும் தான் இருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிந்த விஷயம்தான். அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களோடு கைகோர்த்து நிற்பது இந்த சந்தோஷம்தான் என்பதும் அவந்திகா அறிந்திருந்தாள். இருந்தும் அவளால் அந்த இடத்தில் எதுவும் பேச முடியாமல் போகவும் அவளின் மனதை நிதானமாக்கிக் கொண்டாள். அவர்களின் திட்டம் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம் எனும் முடிவுக்கு வந்தவள் அவர்களை எதிர்கொள்ள தயாரானாள். ஆனால் அவந்திகா நினைப்பது போல எதிரிகளை எதிர்கொள்ளலாம், ஆனால் துரோகிகளை எதிர்கொள்வது ஒன்றும் அவ்வளவு ஈஸியானது இல்லையே. பாகம் 142. டீம் 2வில் சேர யாருக்குமே விருப்பம் இல்லாமல் போகவும் சந்தோஷ் அவந்திகாவை பார்த்தான். அவந்திகா, நீ இன்டர்வியூ பண்ணி வெளியில இருந்து எம்ப்ளாயிஸ செலக்ட் பண்ணிக்கோ என்று அடுத்த ஆப்ஷனை கொடுத்தான். அவன் அப்படி சொல்லவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. இவன் என்ன அரமெண்டலா? இதத்தான் அன்னைக்கே சொன்னான்ல, இதுக்கு வேற தனியா மீட்டிங்க போட்டு சீன் கிரியேட் பண்ணணுமா? இந்த மீட்டிங்குக்கு வேற என்ன வர வச்சு அவன் பேசுறத கேட்க வச்சு ஃபைனலா என்னவோ இவனே யோசிச்சு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றானே. இவனெல்லாம் இந்த ஆபீஸ்ல பியூனா கூட சேர்த்திருக்க கூடாது. இவனை கொண்டு வந்து சீஃப் எடிட்டர் ஆக்குனா இப்படித்தான் 7.5 சனி எல்லார் தலைமையிலையும் ஏறி உட்காந்துகிட்டு டங்கு டங்குன்னு ஆட்டம் போடும். என்ன பண்றது? இந்த ஆபீஸுக்கே நேரம் சரியில்லைனா யாரால என்ன பண்ண முடியும்? ஆமா, இந்த அரமண்டல் பின்னாடி சுத்துற முக்காமண்டல் ஒன்னு இருக்குமே, அது என்ன பண்ணுது என்று நினைத்து கொண்டவள் அனுவை பார்க்க அனுவோ முகமுழுக்க சந்தோஷத்தோடு சந்தோஷை பார்த்து கொண்டிருந்தாள். ஓஹோ, யாரும் என் டீம்ல சேர விரும்பலங்கிறத நினைச்சு இவ்ளோ சந்தோஷமா? இவள இவ்ளோ சந்தோஷமா விடக்கூடாதே என்று நினைத்தவள் கான்பிடென்ட்டாக பேச ஆரம்பித்தாள். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நான் இன்டர்வியூ பண்ணி வெளியில இருந்தே டீம் 2க்கு எம்ப்ளாயிஸ செலக்ட் பண்ணிக்கிறேன். சொல்ல போனா இன்டர்வியூ ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிலர் அப்ளை கூட பண்ணிருக்காங்க.
அவங்களெல்லாம் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணணும். சோ நோ இஷ்யூ என்று கூறியவள் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல புன்னகைக்கவும் அவளின் புன்னகை அனுவை எரிச்சலாக்கியது. அந்த எரிச்சல் அவளின் முகத்தில் தெளிவாக தெரியவும் அதை பார்த்த அவந்திகாவின் மனம் நிம்மதியானது. கடுப்பானியா, நல்ல கடுப்பாகு. என்ன இரிட்டேட் பண்ணணும்னு நீ இவ்ளோ பண்ணும்போது நான் மட்டும் என்ன வேடிக்கையா பாத்துட்டு இருப்பேன்? நான் ஒன்னும் சீரியல் நடிகர்லடி. இந்த கதையோட ஆன்டி ஹீரோயினே நான் தான். எதுவா இருந்தாலும் பள்ளிக்கு பள்ளிதான் என்று மனதுக்குள் ஏகவசனம் பேசிக்கொண்டவள் அனுவை பார்த்து கேலியாக புன்னகைத்துக் கொண்டாள். மீட்டிங் அதோடு முடிந்தது. அவந்திகா மீட்டிங்கில் சொன்ன மாதிரி அன்றே டீம் 2வுக்கான ரெக்ரூட்மெண்ட் வேலைகளை பார்க்க தொடங்கினாள். ஆனால் இன்டர்வியூ ப்ராசஸ் ஒன்றும் சாதாரண வேலை இல்லையே. என்னதான் அவந்திகா கெத்தாக அனுவின் முன்னால் சொல்லிவிட்டாலும் இன்டர்வியூ ப்ராசஸை முடிப்பதற்குள் அவந்திகாவிற்கு தலையே வலிக்க ஆரம்பித்தது. ஒரு வழியாக இன்டர்வியூவை முடித்து 6 கேண்டிடேட்டை செலக்ட் செய்தவள் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டாள். எப்படியோ இன்டர்வியூ முடிஞ்சது. நாளிலிருந்து டீம் ஃபார்ம் பண்ணி ஃபார்முலா டீம் 2வை ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் என்று அவந்திகா பிளான் போட்டு கொண்டிருக்க அவளின் திட்டத்தை எல்லாம் தவிடு பொடி ஆக்குவது போல அவளுக்கு கால் வந்தது. அவள் இன்டர்வியூ செய்து செலக்ட் செய்த கேண்டிடேட் தான் கால் செய்திருந்தாள். அவந்திகா போனை எடுத்ததும் இந்த வேலையில் சேர விருப்பமில்லை என்பதை தலையை சுத்தி மூக்கை தொடுவதைப் போல நாசூக்காக சொல்லிவிட்டு அந்த கேண்டிடேட் போனை வைக்கவும் அவந்திகாவிற்கு வியப்பாக இருந்தது. இதே கேண்டிடேட் தான் இன்டர்வியூ எடுக்கும் சமயத்தில் அவ்வளவு பணிவாகவும் இந்த வேலை கிடைத்தே தீர வேண்டும் என்னும் தீவிரத்தோடும் நடந்து கொண்டாள். ஆனால் இன்டர்வியூ எல்லாம் முடிந்து உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் என்று சொன்ன பிறகு இந்த வேலையே வேண்டாம் என்று உப்பு சப்பு இல்லாத சாக்கை சொல்லி நழுவ எந்த காரணமும் இருப்பதாக அவந்திகாவிற்கு தெரியவில்லை. வேறு என்ன காரணம் இருக்கும் என்று யோசித்தவளுக்கு எதுவும் பிடிபடாததால் ஒருவேளை உண்மையாகவே அந்த கேண்டிடேட்டுக்கு ஏதாவது பர்சனல் பிரச்சனை இருக்கும், அதனால்தான் இந்த வேலை வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பாள் என அவளாகவே அந்த குழப்பத்துக்கு ஒரு சமாதானம் சொல்லிக் கொண்டாள். ஆனால் அவளின் குழப்பம் அதற்கு பிறகுதான் தீவிரமானது. அவள் செலக்ட் செய்த மற்ற கேண்டிடேட்டும் சொல்லி வைத்தது போல அடுத்தடுத்து கால் செய்து இந்த வேலை வேண்டாம் என்று பாலிஷ்டாக பேசி போனை வைத்திருக்க அவந்திகாவிற்கு தலையே சுற்றியது. அவள் செலக்ட் செய்த அத்தனை பேருமே ஜாப் ஆஃபரை ரிஜெக்ட் செய்திருந்தனர். இதெல்லாம் எந்த கம்பெனியிலும் நடக்காத கதையாகத்தான் அவளுக்கு தோன்றியது. பின் என்ன, ஒவ்வொருத்தரும் வேலைக்காக நாயா பேயா அலைந்து கொண்டிருக்க ஒரு நல்ல நியூஸ் ஏஜென்சியில் கிடைத்த வேலையை, அதுவும் இன்டர்வியூ எல்லாம் முடிந்து செலக்ட் ஆகியிருக்கும் சமயத்தில் யாராவது இந்த வேலை வேண்டாம் என்று போவார்களா? இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஹைலைட் என்னவென்றால் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் வேலை வேண்டாம் என்று சொல்லுவது எங்காவது நடக்குமா? இதெல்லாம் எதற்கு நடக்கிறது, என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து யோசித்து அவந்திகா மயக்கம் போட்டு விழாத குறையாக அமர்ந்திருக்க, அவந்திகாவின் குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காகவே அவளின் கலீக் ஒருத்தி அவளுக்கு மெசேஜ் செய்தாள். அந்த மெசேஜை பார்த்த பிறகுதான் அவந்திகாவிற்கு ஒரு உண்மை உரைத்தது. நீ இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ண கேண்டிடேட் மொபைல் நம்பர்ஸ அனு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா, சோ பி கேர்ஃபுல் என்று அவள் மெசேஜ் செய்திருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. அனு, நீ உன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச். ஆபீஸ்க்குள்ளதான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா புதுசா ஜாயின் பண்ண வர்றவங்க கிட்டயும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை என்ன பண்ணாலும் திருந்தி தொலைக்க மாட்டேங்கிற. ச்சே, உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சே எனக்கு வயசாயிடும் போல இருக்கு என்று அவந்திகா சலித்து கொண்டு தலைமேல் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க, அவளின் கலீக் சுமதி அவந்திகாவின் அறைக்குள் வந்தாள். அவந்திகா, ஒரு பொண்ணு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்காங்க, அவங்கள இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண அனுப்பட்டுமா என்று
அவள் வந்த வேகத்தில் கேட்கவும் அவந்திகா டயர்டாக அவளை நிமிர்ந்து பார்த்தாள். ஆமா, இப்போ இன்டர்வியூ பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது? மெனக்கிட்டு இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணா அந்த அனு ஏதாவது பண்ணி இந்த பொண்ணையும் ஜாயின் பண்ண விட மாட்டா. ஜாயின் பண்ண விடாம தடுக்க போறா. இதுக்கு எதுக்கு இந்த இன்டர்வியூ? சுத்த டைம் வேஸ்ட் என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டவள், அந்த கேண்டிடேட்ட நேரா அனு கிட்டே அனுப்பி வை. என்னோட டைமும் அந்த கேண்டிடேட்டோட டைமுமாவது மிச்சமாகும் என்று அவந்திகா கூற, அதை கேட்ட சுமதியோ அவந்திகா கூறியது புரியாமல் விழித்தாள். இன்டர்வியூ எடுப்பது அவந்திகாதான், இதில் எங்கு அனு வந்தாள் என்று புரியாமல் விழித்த சுமதி, எதுவாக இருந்தால் நமக்கென்ன, சீஃப் எடிட்டர் சொன்னதை செய்துவிட்டு போகலாம் என்று கேண்டிடேட்டை அனுவிடம் அழைத்து கொண்டு போனாள். ஆனால் அவந்திகாவிற்கோ அந்த கேண்டிடேட்டை அனுவிடம் அழைத்து கொண்டு போக சொன்னது தவறோ என்று உறுத்த ஆரம்பித்தது. அவந்திகா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. அந்த கேண்டிடேட் உன்னை நம்பித்தானே இங்க வந்திருப்பாங்க. நீ கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துதான் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. ஆனா நீ என்னன்னா, உனக்கும் அனுவுக்கும் இருக்க பிரச்சனையில அந்த பொண்ணை இழுத்து விட்டுருக்கியே. உன்னை நம்பி இன்டர்வியூக்கு வந்ததுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்கற பனிஷ்மெண்டா இது? அந்த அனு எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணை அனு கிட்ட அனுப்பி இருக்கிறது ரொம்ப தப்பு அவந்திகா என்று அவந்திகாவின் மனசாட்சி உறுத்தவும் அவந்திகா வேகமாக எழுந்து அனுவின் அறைக்கு சென்றாள். அங்கோ அனு அந்த பெண்ணிடம் எதை பற்றியோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவந்திகா அந்த அறையின் ஜன்னல் அருகில் போகும் போதே அனு பேசியது அவள் காதில் விழுந்தது. இப்ப புரியுதா அந்த பொண்ணு ஏன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போச்சுன்னு என்று அனு பேசிய வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகா ஜெர்க்காகி அங்கேயே நின்று விட்டாள். அவந்திகாவிற்கு அப்பொழுதுதான் அனு ஆடும் ஆட்டத்தின் பேட்டர்னே புரிய ஆரம்பித்தது. ஓஹோ, இப்படித்தான் வர்ற கேண்டிடேட் எல்லார்கிட்டையும் ஒரு கதைய சொல்லி அவங்கள பயமுறுத்தி போக வைக்கிறியா? நீ இந்த ஜென்மத்துல திருந்துற கேஸ் இல்லடி என்று நினைத்து கொண்ட அவந்திகா மேற்கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தாள். அந்த பெண்ணோ அனு சொல்வதையெல்லாம் சைலண்டாக கேட்டுவிட்டு, புரியுது மேம் என்று கூறவும் அனுவோ குட், புரிஞ்சா நல்லது என்று வில்லத்தனமாக கூறினாள். அவந்திகாவிற்கு அந்த பெண்ணின் நிலை நன்றாகவே புரிந்தது. யாராக இருந்தாலும் அவர்கள் புதிதாக சேரும் கம்பெனியில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்றுதானே நினைப்பார்கள். ஆனால் இந்த ஆபீஸில் இருக்கும் நிலவரமோ கலவரமாக அல்லவா இருக்கிறது. அவந்திகாவுக்கும் மேனேஜிங் எடிட்டருக்கும் இடையில் மோதல் இருக்கிறது. அதுவும் அவந்திகாவிற்கு சப்போர்ட் செய்பவர்களின் நிலை அதோ கதிதான் என்று மதுவையே எக்ஸாம்பிளாக காட்டி அனு இன்டர்வியூக்கு வருபவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தால் யாருக்குத்தான் இந்த வேலையில் சேர விருப்பம் வரும்? அதனால் எப்படியும் இந்த பெண்ணும் அந்த 6 கேண்டிடேட் மாதிரி இந்த வேலையும் வேண்டாம் உங்க சங்காத்தமும் வேண்டாம் என்று போய்விடத்தான் போகிறாள் என்று நினைத்து அவந்திகாவிற்கு அசதியானது. ஆனால் அந்த பெண்ணோ அவந்திகாவின் எண்ணத்திற்கே ட்விஸ்ட் கொடுத்தாள். அனுவை பார்த்தவள், சோ நீங்க இன்டர்வியூ பண்றவங்க இல்ல அப்படித்தானே? அப்படின்னா சீஃப் எடிட்டர் மேம் எங்க? அவங்கள பார்க்க முடியுமா? அவங்க எப்போ வருவாங்க என்று அவள் ஆர்வமாக கேட்கவும் அனுவிற்கோ சுர்ரென்று கோபம் தலைக்கு ஏறியது. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொன்ன கதையாய் அனு அவ்வளவு தூரம் பொறுமையாக, அதுவும் மிரட்டும் தோரணையில் பேசியும் கூட அந்த பெண்ணோ, சோ நீ இன்டர்வியூ பண்ண போறது இல்லையா? அப்போ இன்டர்வியூ பண்றவங்கள வர சொல்லுமா என்பது போல பேசவும் அனுவிற்கு ஆத்திரம் வந்தது. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? உன்னை இன்டர்வியூ பண்ண போறவளோட சீஃப் எடிட்டர் வேலையே இங்க அந்தரத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. அவளுக்கும் மேனேஜிங் எடிட்டருக்குமே ப்ராப்ளம் போயிட்டு இருக்க. அவ டீம்ல ஜாயின் பண்றதால உனக்கு எந்த யூஸும் இல்ல. சொல்ல போனா ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும் என்று எரிச்சலாக திரும்பவும் விளக்கினாள். ஆனால் அதை கேட்ட பிறகும் கூட அந்த பெண், நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியுது மேம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா சீஃப் எடிட்டர் எப்ப வருவாங்கன்னு சொல்லலையே என்று
அவள் திரும்பவும் அதே கதையை பேசவும் அனுவிற்கு தலையே சுற்றியது. நான் சரியா தானே பேசுறேன்? இல்ல எனக்கே தெரியாம உளறிட்டு இருக்கேனா? இவ்ளோ சொல்லியும் மென்டல் மாதிரி சீஃப் எடிட்டர் எங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா. ஒருவேளை நிஜமாவே மென்டலோ? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க ஓடி வந்துருச்சா? நானே பெரிய வில்லி, இவ என்னன்னா எனக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கே என்று அனு தனக்குள்ளாகவே கடுப்பாக பேசிக் கொண்டிருக்க, அவளோ திரும்பவும் அதே கேள்வியை கேட்டாள். மேம், சீஃப் எடிட்டர் மேம் எப்போ வருவாங்கன்னு கேட்டேன் என்று அவள் கேட்கவும் அனுவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஹலோ, நான் இவ்ளோ நேரமா கதையா சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இப்போ எதுக்கு அவ எப்போ வருவான்னு கேட்டுட்டு இருக்க என்று அனு கோபத்தில் கத்த, அந்த பெண்ணோ புன்னகைத்தாள். மேம், நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ சீஃப் எடிட்டருக்கு பிரச்சனை இருக்குன்னே வச்சுக்கிட்டாலும் அதனால எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்போ சீஃப் எடிட்டருக்கு வேலை செய்ய யாருமே இல்ல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஜாயின் பண்ணா அது எனக்கு நல்லது தானே? நான் என் வேலைய சரியா பண்ணினா சீஃப் எடிட்டரோ எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பாங்கல்ல என்று அவள் புதிதாக ஒரு லாஜிக் கண்டுபிடித்து பேசிக் கொண்டிருக்கவும் அனுவிற்கு கொலை வெறியே வந்துவிட்டது. ஆனால் அதுவரையிலும் சோக கீதம் வாசித்துக் கொண்டிருந்த அவந்திகாவின் மனமோ அந்த பெண் பேசிய வார்த்தைகளை கேட்டதும் பட்டாம்பூச்சி போல சிறகடித்து வண்ணமயமாக டான்ஸ் ஆட துவங்கியது. அவந்திகா, இதுக்கு மேலேயும் இங்கே நின்னுட்டு இருந்தா காரியம் கெட்டு போகும். உனக்காகவே ஒரு தேவதைய அந்த கடவுளே அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. அனுவுக்கே டஃப் கொடுக்கறானா, இவன் நிச்சயம் கடவுள் அனுப்பி வச்ச தேவதை தான். மதுவை இங்க இருந்து ரிசைன் பண்ண வச்சவரு அதுக்கு காம்பன்சேஷனா இந்த பொண்ணு அனுப்பி வச்சிருப்பாருன்னு தோணுது. சோ டக்குன்னு போய் ஆஜராகு, கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாத அவந்திகா என்று அவள் மனம் அறிவுறுத்தவும் அவந்திகா வேகமாக ரூமிற்குள் நுழைந்து அந்த பெண்ணின் முன்னால் போய் நின்றாள். அந்த பெண்ணை பார்த்த முதல் பார்வையிலேயே அவந்திகாவிற்கு அவளை பிடித்து போனது. அவர்களுக்குள் ஏதோ சொல்ல முடியாத பந்தம் இருப்பது போல அவளுக்கு தோன்றியது. இவள்தான் என்னை காக்க வந்த தேவதையாக இருக்குமோ என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்க, விதியோ அவளை தேவதையாக்கலாமா இல்லை மோகினியாக்கலாமா என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தது. பாகம் 143. அவந்திகா ரூமிற்குள் சென்றதும் அந்த பெண்ணை பார்த்து புன்னகைத்தவாறே, ஹாய், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று அவசர குரலில் கூற, அந்த பெண்ணோ அவந்திகாவை பார்த்து புன்னகைத்து விட்டு, குட் ஆஃப்டர்நூன் மேம், ஐ எம் தீக்ஷி என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். அவந்திகாவின் பார்வை தீக்ஷியின் மேல் பரவ ஆரம்பித்தது. தீக்ஷியை பார்த்த முதல் பார்வையிலேயே அவந்திகாவிற்கு அவளை பிடித்து போனது என்றே சொல்லலாம். தீக்ஷியின் அப்பியரன்ஸை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவள் உடுத்தியிருந்த நேர்த்தியான டிரெஸ்ஸே அவள் ஒரு பெரிய இடத்து பெண் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த அலட்டலோ ஆடம்பரமோ அவளின் முகத்தில் இல்லை. அவளின் முகத்தில் ஒருவித அமைதி மட்டுமே நிலைத்திருந்தது. சிலருக்கு மட்டுமே வாய்க்கும் இயற்கையின் வரம் அது. அவந்திகா இப்படியாக தீக்ஷியின் அப்பியரன்ஸை வைத்து அவளை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்க, அனுவோ தீக்ஷியை பார்த்து கத்த ஆரம்பித்தாள். ஹலோ, உனக்கு மூளை குழம்பி போச்சா? நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா என்று அனு கத்த ஆரம்பிக்க, அவந்திகா இந்த முறை அனுவுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று அவளின் கத்தலுக்கு நடுவில் இடைமறித்தாள். அனு, நான் தீக்ஷிய இன்டர்வியூ பண்ணணும். சோ ப்ளீஸ் நீ இடத்த காலி பண்றியா என்று அவந்திகா அழுத்தி கூறவும், அனு தீக்ஷியை முறைத்து பார்த்தாள். குட், வெரி குட். வெயிட் அண்ட் see தீக்ஷி. நீ இந்த ஆபீஸ்க்குள்ள சந்தோஷமா என்டர் ஆகியிருக்கலாம். ஆனா நீ இந்த ஆபீஸ விட்டு போகும்போது அழுதுட்டு தான் போவ. போக வைக்கிறேன் என்று மிரட்டும் தொனியில் பேசியவள் கோபமாக அங்கிருந்து கிளம்பவும், அவந்திகா தீக்ஷியை பார்த்து, அவ பேசினத கண்டுக்காத, அவ அப்படித்தான் என்று கூறி சாதாரணமாக அந்த டாபிக்கை முடித்து வைத்தாள்.
அதற்கு தீக்ஷியோ சிரித்துவிட்டு, நல்ல வேளை அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரியல. அதுவும் இன்டர்வியூக்கு வந்த என்கிட்ட இவ்ளோ தூரம் பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு என்று யோசனையோடு கேட்டாள். ஆனால் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் அவந்திகாவும் இல்லை. அதற்கான சூழ்நிலையும் இது இல்லை. அதனால் தீக்ஷியை ஒரு முடிவோடு பார்த்தவள், தீக்ஷி, இதுக்கு மேல இந்த இன்டர்வியூ அன்னெசரின்னு நினைக்கிறேன். உங்களோட டிமாண்ட்ஸ் என்னன்னு சொன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடலாம் என்று அவள் கேட்கவும் தீக்ஷி புன்னகை மாறாமல், எனக்கு எந்த டிமாண்டும் இல்ல மேம். ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். சோ ப்ளீஸ் நீங்க தான் என்ன கைட் பண்ணணும் என்று அமைதியான குரலில் கூறினாள். அவள் அப்படி கூறவும் அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவந்திகா இந்த ஆபீஸில் வந்து சேர்ந்தே இன்னும் 1 வருடம் முடியவில்லை. சில நாட்களுக்கு முன்தான் அவள் சீஃப் எடிட்டர் பொசிஷனை அடைந்திருக்கிறாள். அதற்குள் தீக்ஷி என்னவோ அவளை பெரிய ரேஞ்சுக்கு நினைத்து பேசிக் கொண்டிருப்பதை கேட்டவளுக்கு சிரிப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவளோடு சாலரி பற்றி பேசி முடிவுக்கு வந்தவள் அவளை காத்திருக்க சொல்லிவிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கான்ட்ராக்ட் ரெடி செய்து அதில் சைன் செய்தாள். ஓகே தீக்ஷி, உங்க ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் ரெடி ஆகிடுச்சு. எப்ப வந்து என் டீம்ல ஜாயின் பண்ண போறீங்க என்று அவந்திகா ஆர்வமாக கேட்கவும் அவளோ எனி டைம் என்று அதே ஆர்வத்தோடு கூறினாள். அதை கேட்ட அவந்திகாவின் கண்களில் பல்ப் எரிந்தது. ஓ சூப்பர், அப்படின்னா இப்பவே ஜாயின் பண்றீங்க என்று அவந்திகா கூறவும் ஷியோர் மேம் என்று அந்த நொடியே அவந்திகாவின் டீமில் ஜாயின் பண்ண சம்மதித்தாள். ஆனால் ஜாயினிங் ப்ரொசீஜர் அதோடு நின்றுவிடவில்லை. அவந்திகா சைன் பண்ணியது போல் மேனேஜிங் எடிட்டரும் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண வேண்டியது இருந்தது. இருந்தாலும் அவந்திகாவிற்கு ரெக்ரூட்டிங் ப்ராசஸில் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்திருந்ததால் மேனேஜிங் எடிட்டர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்க அவந்திகா கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை எடுத்துக்கொண்டு சந்தோஷின் அறைக்கு சென்றாள். அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றவளுக்கு பார்க்க சகிக்காத காட்சியை பார்க்க வேண்டியதாகிவிட்டது. அவள் உள்ளே போகும்போது இருவரும் முத்தம் கொடுத்து கொண்டிருந்த மாதிரி இருந்தது. அவந்திகா போன வேகத்தில் அனு விலகி நின்று கொண்டாள். சந்தோஷ் சேரில் அமர்ந்திருக்க அனு அவனுக்கு மிக நெருக்கமாக நின்று கொண்டிருக்க அவந்திகாவிற்கு சங்கடமாக இருந்தது. அனுவின் லிப்ஸ்டிக் வேறு கலைந்திருக்க அந்த லிப்ஸ்டிக்கின் சுவடு சந்தோஷின் உதடுகளில் பட்டும் படாமல் தெரிந்து கொண்டிருந்தது. அதை வைத்தே அவந்திகாவிற்கு அவள் அங்கு வருவதற்கு முன் என்ன நடந்திருக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது. வேலை நடக்கும் ஆபீஸில் வைத்து, அதுவும் வேலை நேரத்தில் இப்படி முத்தம் கொடுத்து கொண்டு நெருக்கமாக இருப்பது நாகரீகமான செயல் இல்லை என்று இவர்களுக்கு தெரியுமா என்பதே அவந்திகாவிற்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. ஊரில் இருக்கும் பிரபலங்களின் அறைக்குள் நடப்பதையெல்லாம் கிண்டி கிளறி வேவு பார்த்து நியூஸாக போடும் இவர்களே இப்படி ஒரு வேலையை பார்த்து கொண்டிருப்பதை எந்த கணக்கில் சேர்ப்பது என்று அவந்திகாவிற்கு புரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் வருவதற்கு முன்புதான் இருவரும் நெருக்கமாக இருந்தார்கள். சரி, அதை கூட விட்டுவிடலாம். ஆனால் அவந்திகா வந்த பிறகும் கூட அனு சந்தோஷின் கைகளை கோர்த்தபடி அவனுக்கு நெருக்கமாக நின்று கொண்டு சீன் காட்டிக் கொண்டிருப்பதை தான் அவந்திகாவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஓ மை காட், இந்த அனு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சமாவது இவளுக்கு சென்ஸ் இருக்கா? ஆபீஸ்ல வச்சு இப்படி எல்லாம் நடந்துக்கணுமா? வெளியில போய் என்னமோ பண்ணி தொலைக்கட்டும். ஆனா இப்படி ஒர்க் டைம்ல ரொமான்ஸ் பண்றதெல்லாம் சரியே இல்ல என்று மனதிற்குள் சலித்து கொண்டவள், இதுங்க எப்படியோ இருந்துட்டு போகட்டும், முதல்ல வந்த வேலையை பார்த்துட்டு டக்குன்னு இங்க இருந்து போவோம் என்று நினைத்து கொண்டு சந்தோஷின் எதிரில் போய் நின்றாள். சார், இன்டர்வியூ முடிஞ்சது. ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த கேண்டிடேட்டோட ஒர்க் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியாச்சு. இதுல நீங்க சைன் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சிரும். அவங்கள நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ண சொல்லிடலாம் என்று அவந்திகா விளக்கவும் அனுவோ சந்தோஷ் பதில் சொல்வதற்கு முன்பு முந்திக் கொண்டு பேசினாள். அவந்திகா, நம்ம ஆபீஸ் என்ன சந்த கடன் நினைச்சியா?
ரோட்ல போற வர நாய் பூனை எல்லாம் கூட்டிட்டு வந்து வேலை பார்க்க வைக்கிறதுக்கு. அந்த பொண்ணால நான் கொடுக்கற சிக்னலை கூட புரிஞ்சுக்க முடியல. மேபி அவளுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களெல்லாம் ஆபீஸ்க்குள்ள விட்டா ஆபீஸ் விளங்குன மாதிரிதான் என்று அனு தரக்குறைவான வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு கடுப்பாக இருந்தது. அனு, ரொம்ப ஓவரா பேசுறடி நீ. அந்த பொண்ணுக்கு மென்டல் ப்ராப்ளமா? அத நீ சொல்றியா? நீயே ஒரு மென்டல். நீ இந்த ஆபீஸ்ல வந்து சேர்ந்ததே இந்த ஆபீஸ்க்கு பிடிச்ச 7.5 சனின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல நீ அந்த பொண்ணு ஆபீஸ்ல சேர்ந்தா விளங்காம போயிடுன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை சொல்லி நோ யூஸ். நீயும் ஒரு மனுஷின்னு உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாரு இந்த சந்தோஷ். அவன் மூஞ்சியில பூரான் விட்டாதான் சரியாகும்னு நினைக்கிறேன் என்று அவந்திகா அவளுக்குள் இருந்த கோபத்தை எல்லாம் மனதுக்குள்ளேயே பேசி குறைத்து விட்டு அனுவை பார்த்து நக்கலாக பேச ஆரம்பித்தாள். அனு, நீ இதுக்கு முன்னாடி இத கேள்விப்பட்டிருக்கியா என்று அவந்திகா சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்கவும் அனு எதை என்று கேட்டுவிட்டு முழித்தாள். அதான் இந்த ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்களே, பூனைக்கும் நாய்க்கும் தான் அதுங்க பாக்குறதெல்லாம் அதோட இனமாவே தெரியுமா. அப்புறம் இந்த மனநோயாளி இருக்காங்கல்ல, அவங்கதான் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு பாக்குற எல்லாரையும் மென்டல்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம் என்று அவந்திகா நக்கலாக சொல்லவும் அவள் கூறியதன் அர்த்தம் புரிந்து கொண்ட அனுவிற்கு பயங்கரமாக கோபம் வந்தது. நீ என்ன டாக்னு சொல்றியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன டாக்னு சொல்லுவ என்று அனு கோபமாக கத்தவும், ஐயோ, நான் எப்ப அப்படி சொன்னேன்? உன்னை போய் நான் டாக்னு சொல்வேனா? நான் பொதுவா டாக் பத்தி பேசினேன். அத போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன அனு பண்றது என்று அவந்திகா ஒன்றுமே தெரியாதவள் மாதிரி பேசவும் அனுவிற்கு இன்னும் தான் கடுப்பானது. அனு கடுப்பாக முறைத்து கொண்டிருக்க அவந்திகா சந்தோஷை பார்த்து, சார், நீங்க தானே டீம் 2ஓட ரெக்ரூட்மெண்ட் ரைட்ஸ் எனக்கு கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சிருக்கேன். அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க சைன் பண்ணா ப்ராசஸ் முடிஞ்சிரும். சைன் பண்றீங்களா சார் என்று அவந்திகா அழுத்தமான குரலில் பேசவும் சந்தோஷோ அனுவின் முகத்தை பார்த்துவிட்டு பேச ஆரம்பித்தான். அவந்திகா, டோன்ட் வரி. உன் கவலை எனக்கு புரியுது. இந்த ஷார்ட் பீரியட்ல இன்டர்வியூ பண்ணி கேண்டிடேட் செலக்ட் பண்றது ஈஸியான விஷயம் இல்லதான். அதுக்காக குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்கள ஆபீஸ்க்குள்ள கொண்டு வர முடியாதே. முதல்ல நீ அந்த கேண்டிடேட்டோட ரெஸ்யூம் கொடு. அந்த பொண்ணோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாப்போம். அந்த கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன் வச்சுதான் அவங்க நம்ம நியூஸ் ஏஜென்சிக்கு வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண முடியும் என்று சந்தோஷ் உறுதியாக சொல்லிவிடவும் அவந்திகாவால் அதற்கு மேல் அவனோடு ஆர்கியூ பண்ண முடியாமல் போனது. இவனிடம் ஆர்கியூ பண்ணி கொண்டிருப்பதற்கு பதில் அவன் கேட்கும் ரெஸ்யூமை கொடுத்து விட்டு போகலாம் என்று நினைத்தவள் தீக்ஷியின் ரெஸ்யூமை ஃபைலில் இருந்து தனியாக எடுக்க அதை பார்த்தவளின் கண்கள் வியப்பில் விரிந்தது. தீக்ஷியின் ரெஸ்யூமை ஏற்கனவே மேலோட்டமாக பார்த்தவள் அவள் நன்றாக படித்தவள் என்று மட்டும்தான் தெரிந்து வைத்திருந்தாள். ஆனால் இப்பொழுதுதான் அந்த ரெஸ்யூமில் இருந்த மற்ற விவரங்களையும் கூர்ந்து கவனித்தாள். ஒரு பெரிய காலேஜில் உயர் படிப்பை முடித்தவள் ஃபாரினுக்கு சென்று தீசிஸ் கூட செய்திருக்கிறாள். அப்படி இருக்க அவள் இப்படி ஒரு சாதாரண வேலைக்கு வருவது என்பதே அவசியம் இல்லாத ஒன்று என்று அவந்திகாவிற்கு நன்றாகவே புரிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வேலையில் சேர்ந்தால் உனக்கு இவ்வளவு பிரச்சனை வரும் என அனு மிரட்டியும் கூட இந்த வேலையில் சேர்ந்தே தீருவேன் என்று உறுதியாக இருக்கும் அவளின் உள்நோக்கம் என்னவாக இருக்கும் என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அவந்திகாவிற்கு ஒன்று மட்டும் நன்றாக விளங்கியிருந்தது. இவள் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வேலையில் சேர பிடிவாதமாக இருக்கிறாள். ஆனால் அந்த காரணம் நல்லதோ கெட்டதோ அது எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு அவளை வெளியில் விட அவந்திகாவிற்கு விருப்பமில்லை. வந்தவளை அனுப்பிவிட்டு ஆளில்லாத டீ கடையில் ஒத்தையாக டீ ஆத்த அவந்திகாவிற்கு விருப்பமில்லாததால் தீக்ஷியை எப்படியாவது அவள் டீமில் சேர்த்தே ஆக வேண்டும் என்று அவளின் மனம் உறுதியாக இருந்தது. முதலில் அவளை ஜாயின் பண்ண வைக்க வேண்டும்.
பிறகு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் எனும் முடிவுக்கு வந்தவள் ரெஸ்யூமை சந்தோஷிடம் நீட்டினாள். அந்த ரெஸ்யூமை பார்த்த சந்தோஷின் முகத்தில் ஈ ஆடவில்லை. அவன் ரியாக்ஷனை பார்த்து அவனிடமிருந்து ரெஸ்யூமை வாங்கி பார்த்த அனுவின் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தது. அவளும் இப்படி ஒரு ட்விஸ்டை எதிர்பார்த்திருக்கவில்லை. எப்படியும் தீக்ஷி ஏதாவது ஒரு டிகிரியை முடித்திருப்பாள், படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு அலையும் கேஸ் என நினைத்திருந்தாள். சுலபமாக சந்தோஷை வைத்து தீக்ஷியை விரட்டி அடித்து விடலாம் என்று நினைத்திருந்தவளுக்கு தீக்ஷியின் குவாலிஃபிகேஷன் அதிர்ச்சியை உண்டாக்கியது. தீக்ஷியை என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம் என்று அனு யோசித்துக் கொண்டிருக்க, அவந்திகாவோ தீக்ஷியை எப்படியாவது அப்பாயிண்ட் பண்ணியே ஆக வேண்டும் என்று தீர்மானத்திற்கு வந்திருந்தாள். இப்படியாக இருவரும் இரு துருவங்களாக நின்று கொண்டிருக்க, யாருக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பது தெரியாமல் தீக்ஷியின் வேலை அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. பாகம் 144. தீக்ஷியின் ரெஸ்யூமை பார்த்த அனுவிற்கு அவள் கண்ணையே அவளால் நம்ப முடியவில்லை. அவந்திகாவை பார்த்து, இதுதான் அந்த இடியட்டோட ரெஸ்யூமா என்று ஆச்சரியமாக கேட்டாள். அதற்கு அவந்திகா பதில் சொல்வதற்குள் சந்தோஷோ, மேபி இந்த ரெஸ்யூம் ஃபேக்கா கூட இருக்கலாம் என்று சந்தேகம் கிளப்பவும் அவந்திகா ஜெர்க்கானாள். நோ சார், இது ஃபேக் மாதிரி இல்ல, அந்த கேண்டிடேட் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க, சோ இது ஒரிஜினல் தான் என்று திடமாக கூறினாள். ஆக மொத்தம் அவந்திகாவிற்கு தீக்ஷியை எப்படியாவது அவள் டீமில் சேர்த்தே ஆக வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அனுவும் சந்தோஷும் அதற்கு எதிராக அவளை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணி ஆக வேண்டும் என்று போராடிக் கொண்டிருந்தார்கள். அவந்திகா ரெஸ்யூம் ஒரிஜினல் தான் என்று அடித்து சொல்லவும் அதற்கு மேல் சந்தோஷிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கடுப்பாக உதட்டை கடித்தவன், ஓகே, இந்த கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன் ஹை ரேஞ்சில இருக்கு, சோ salary எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க என்று கேட்கவும் அவந்திகா உடனே 25,000 சார் என்று வேகமாக கூறினாள். அவர்களின் ஆபீஸில் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு 25,000 என்பது ஹை ரேஞ்ச் salary தான். ஆனால் குவாலிஃபிகேஷன் ஹை ரேஞ்சில் இருக்கும்போது இந்த மாதிரி சாலரியை உயர்த்துவது வழக்கமாக நடப்பதுதான் என்பதால் அவந்திகா தைரியமாகவே சொன்னாள். சந்தோஷிற்கோ இந்த கேண்டிடேட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் இல்லாமல் போனதால் சில வினாடிகள் யோசித்தவன், இந்த கேண்டிடேட்டை ஹையர் பண்றதுன்னு உறுதியா இருக்கே அவந்திகா என்று கேட்க, அவந்திகா எஸ் சார் என்று வேகமாக பதில் கூறினாள். பின் இருக்க மாட்டாளா என்ன? அனு அவ்வளவு தூரம் மிரட்டியும் கூட தீக்ஷி இங்கு சேர்ந்தே தீருவேன் என்று உறுதியாக இருக்கும் பொழுது அவந்திகாவும் அந்த உறுதியோடு இருந்துதானே ஆக வேண்டும். அவந்திகா உறுதியாக சொல்லவும், ஓகே, இதுல ஏதாவது தப்பாச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பையும் நீதான் எடுத்துக்கணும் என்று சந்தோஷ் அங்கு ஒரு லாக் வைக்க, அவந்திகா அதற்கும் ஓகே என்று வேகமாக சம்மதித்தாள். ஒரு வழியாக கான்ட்ராக்டில் சந்தோஷ் சைன் செய்த பிறகுதான் அவந்திகாவிற்கு அப்பாடா என்று இருந்தது. பின் என்ன, ஒரு புறாவுக்கு இவ்வளவு அக்கப்போரா என்பது போலத்தானே ஒத்த சைனை போடுவதற்குள் 1000 கேள்வி கேட்டு அவந்திகாவை படுத்தி எடுத்து விட்டான். நல்லபடியாக இன்டர்வியூ ஃபார்மாலிட்டி முடிந்துவிட்டது என்கிற நிம்மதியில் அவந்திகா அவள் ரூமிற்கு சென்று கொண்டிருக்க, அங்கோ சிலர் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தது அவந்திகாவின் காதில் விழுந்தது. உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? டீம் 2ல ஒரு பொண்ணு புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். இங்க என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு கூட அந்த பொண்ணு ஜாயின் பண்ணதுன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் தைரியம் என்று ஒருத்தி சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்க, அதற்கு மற்றவளோ, அதுக்கு காரணம் இருக்கு, அவளுக்கு ஹை ரேஞ்ச் salary சொல்லிருக்காங்களாம். ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு ஹை ரேஞ்ச் சாலரிங்கிறது அல்வா சாப்பிடுற மாதிரி தானே. பணத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு நினைச்சிருப்பா என்று இஷ்டத்துக்கு அவள் யூகத்தை உண்மை என்பது போல பேசிக் கொண்டிருந்தாள். அதற்கு இன்னொருத்தியோ, நோனோ, எனக்கெனவோ அந்த பொண்ணு பணத்துக்காக இந்த வேலைக்கு சேர்ந்த மாதிரி இல்ல. அவளோட ட்ரெஸ் பாத்தியா?
ரிச் லுக்கா இருந்துச்சு. சோ அவ கண்டிப்பா ரிச்சா தான் இருக்கணும் என்று கூற அதற்கு முதலில் பேசியவள் உச்சு கொட்டினாள். ஹே, இந்த காலத்துல ரிச் லுக் பத்தி பேசிட்டு இருக்க? இப்பெல்லாம் ஃபேக்குக்கும் ரியலுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு தெரியுமா? ஒருவேளை அந்த பொண்ணு ட்ரெஸ் ரிச்சா இருந்தாலும் அது கண்டிப்பா பிராண்டடா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏதோ சீப்பான ஃபேக் ப்ராடக்ட வாங்கி போட்டுக்கிட்டு ரிச் லுக்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கா என்று உறுதியாக சொல்லவும் அவந்திகாவிற்கு அதையெல்லாம் கேட்டு தலையே வலித்தது. இத்தனைக்கும் இப்பொழுதுதான் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிந்தது. அதற்குள் சம்பளம் என்னவென்று தெரியும் அளவுக்கு எப்படி இவ்வளவு வேகமாக நியூஸ் பரவுகிறது என்று யோசித்தவள், ஆமா, நியூஸ் ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இப்படி ஒரு யோசனை அவந்திகா? இவங்கெல்லாம் குடுக்கிற வேலைய ஒழுங்கா பாக்குறாங்களோ இல்லையோ, உள்ளுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மின்னல் வேகத்துல அப்டேட் பண்றதுல மட்டும் தீயா வேலை பாக்குறாங்க. இவங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தா என் வேலை இப்போதைக்கு நடக்காது. முதல்ல வேலைய பாப்போம் என்று நினைத்து தலையை குலுக்கிக் கொண்டவள் மீதி இருக்கும் வேலையை பார்க்க அங்கிருந்து போக, அவள் மனதிற்குள்ளோ அவர்கள் பேசிய விஷயமே ஓடிக்கொண்டிருந்தது. இவ்ளோ நேரமா தீக்ஷி பத்தி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, இவங்களுக்கெல்லாம் அறிவு வேலை செய்யுதா இல்லையானே தெரியல. பொதுவா ரிச் ஃபேமிலிஸ் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸ தனியா டிசைனர் வச்சு ஓனா ரெடி பண்ணுவாங்க. அது தெரியாம பிராண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தீக்ஷி போட்டிருக்கிற ட்ரெஸ் வேல்யூ கண்டிப்பா 5 டிஜிட்டா தான் இருக்கணும், அதுக்கு குறைவா இருக்காது. ஆனா இவ்ளோ நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவ எதுக்கு இந்த வேலைக்காக இவ்ளோ ஆர்வமா இருக்கான்னு தான் எனக்கு புரியல. ஆனா எதுவா இருந்தாலும் சரி, இந்த முறை தீக்ஷிய அனுவோட பிளான்ல கஷ்டப்பட விட மாட்டேன் என்று நினைத்து கொண்டே அவந்திகா அவளின் அறைக்கு சென்றிருக்க, அவளுக்கு டாக்டர் குமரனிடமிருந்து கால் வந்தது. குமரன் கால் செய்ததை பார்த்தவள் வேகமாக போனை எடுத்து பேசினாள். அவந்திகா ஹலோ என்று பேச்சை ஆரம்பிக்கவும் குமரன் வேகமாக கால் பண்ணியதற்கான காரணத்தை கூற ஆரம்பித்தார். அவந்திகா, நான் எதுக்கு கால் பண்ணினேன்னா, உங்க பிரதருக்கு ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட் குடுக்கறத பத்தி பேசியிருந்தோம்ல, என்னோட ப்ரொஃபசர் கிட்ட அத பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. எப்போ அகிலனை ஃபாரினுக்கு அனுப்ப போறீங்கன்னு கேட்க சொன்னாரு என்று டாக்டர் விஷயத்தை சொல்லவும் அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ டாக்டர், ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்கீங்க. அவர் ஓகே சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அகிலனை சீக்கிரமே ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிடலாம் டாக்டர். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா என்று அவந்திகா டாக்டரோடு பேசிக் கொண்டிருக்க, அரவிந்தின் ஆபீஸிலோ அரவிந்த் தீவிரமாக எதை பற்றியோ யோசித்துக் கொண்டு விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அறைக்குள் வந்த சம்பத் அரவிந்தின் அருகில் வந்து நின்று பேச ஆரம்பித்தான். சார், நான் செக் பண்ணிட்டேன். அவந்திகாவோட தம்பி நல்லா தான் இருக்காரு. அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அவந்திகா இன்னைக்கு மார்னிங் டாக்டருக்கு கால் பண்ணி அவங்க தம்பிய அப்ராடுக்கு அனுப்புறத பத்தி பேசியிருக்காங்க என்று சம்பத் கூறவும் அரவிந்த் புருவத்தை உயர்த்தியபடி யோசிக்க ஆரம்பித்தான். அவந்திகா அம்ருதா பெயரில் அவ்வளவு பணம் கேட்கும் போதே அரவிந்திற்கு குழப்பமாகத்தான் இருந்தது. இவளுக்கு எதற்கு இவ்வளவு பணம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தான். அதனால்தான் திரும்பவும் அகிலனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று விசாரிக்க சொன்னான். ஆனால் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை எனும் தகவலும் வந்துவிட்டது. ஒருவேளை அகிலனை அப்ராடுக்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் பார்க்கத்தான் அவந்திகாவிற்கு பணம் தேவைப்பட்டதாக எடுத்துக்கொண்டாலும், ஏற்கனவே கல்யாணத்தின் போது அரவிந்த் கொடுத்த பணமே அதற்கு போதுமானதுதான். ஆனால் திரும்பவும் எதற்கு இவ்வளவு பணத்தை கேட்டிருக்கிறாள்? அதுவும் அரவிந்த் முன்பு கொடுத்த அதே பணத்தை திரும்பவும் கேட்கிறாள் என்றால், ஒருவேளை அரவிந்திடமே அந்த பணத்தை திருப்பிக் கொடுத்து கடனை அடைக்கும் முயற்சியாக இருக்குமா என்று யோசித்தவன் தலையை குலுக்கிக் கொண்டு, நோ அரவிந்த், இம்பாசிபிள். அவந்திகா உன்னை லவ் பண்றா, அத பிராங்கா சொல்லவும் செஞ்சா. உன்னோட ஒரு புது வாழ்க்கைய வாழத்தான் அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீயா எதுக்கு ஓவரா இமேஜின் பண்ணிக்கிற? இதெல்லாம் unnecessary தாட்ஸ். எவ்ரிதிங் கோயிங் வெல். தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத என்று தனக்குத்தானே கூறியவன் அந்த யோசனையை அதோடு விட்டிருந்தான். அந்த யோசனையை விட்டானே ஒழிய அவந்திகாவை நினைப்பதை நிறுத்தி இருக்கவில்லை.
வேகமாக போனை எடுத்தவன் அவந்திகாவிற்கு என்ன பண்ற என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு அவளின் ரிப்ளைக்காக காத்திருந்தான். ஆனால் அவந்திகாவோ தீக்ஷிக்கு வேலையை பற்றிய விவரங்களை சொல்வதில் பிஸியாக இருக்க அவள் அரவிந்தின் மெசேஜை கூட பார்த்திருக்கவில்லை. தீக்ஷிக்கு அவளின் ஒர்க் டீடைல்ஸ் பற்றி விளக்கி முடித்தவள் அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்பதில் பிஸியாகி இருக்க அரவிந்தின் மெசேஜோ அவந்திகாவின் போனில் தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு வழியாக அவந்திகா ஓரளவுக்கு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் போனை எடுத்து பார்க்க அரவிந்திடமிருந்து மெசேஜ் வந்த நோட்டிபிகேஷனை பார்த்தவள் வேகமாக அவனின் மெசேஜை படித்தாள். அவனிடமிருந்து 2 மெசேஜ் வந்திருந்தது. முதல் மெசேஜ் என்ன பண்ற என்றும் அடுத்த சில நிமிடங்களுக்கு பிறகு இரண்டாவது மெசேஜாக ரிப்ளை பண்ணு என்று மெசேஜ் வந்திருக்க அவந்திகாவிற்கு நர்வஸ் ஆகிவிட்டது. அரவிந்த் எதுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு, அதுவும் ரிப்ளை பண்ணுன்னு அகைன் ஒரு மெசேஜ் போட்டிருக்காருனா ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குமோ? நான் வேற இப்போன்னு பார்த்து போனையே பார்க்காம விட்டுட்டேன். சரி, முதல்ல ரிப்ளை பண்ணுவோம் என்று நினைத்து கொண்டு ஒர்க் பிஸில இருக்கேன் என்று ரிப்ளை செய்தாள். அவந்திகா மெசேஜ் செய்த அடுத்த சில வினாடிகளில் அரவிந்திடமிருந்து பதில் மெசேஜ் வந்தது. மெசேஜ் பண்ண கூட டைம் இல்லாத அளவுக்கு பிஸியா என்று அரவிந்த் அனுப்பிய மெசேஜை பார்த்தவளுக்கு அரவிந்தின் கோபத்தை நன்றாகவே உணர முடிந்தது. அதை பார்த்ததும் உடனே சாரி, என்னோட போன் கொஞ்சம் ப்ராப்ளம், சீக்கிரம் சார்ஜ் போயிடுது, போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதான் ரிப்ளை பண்ண முடியல என்று பதில் மெசேஜ் போட்டாள். அதற்கு அரவிந்திடம் இருந்து ரிப்ளை எதிர்பார்த்து 2 நிமிடங்களாக காத்திருந்தவள் அரவிந்த் அனுப்பிய மெசேஜை பார்த்து ஷாக் ஆனாள். நான் உன் ஆபீஸ்க்கு வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அரவிந்த் மெசேஜ் அனுப்பவும் அவந்திகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. எதுக்கு இந்நேரத்துக்கே இவர் பிக்கப் பண்ண வந்திருக்காரு என்று யோசித்தபடியே அவந்திகா மணியை பார்த்த போதுதான் மணி 6 ஆகி இருந்ததே அவளுக்கு தெரிந்தது. 6 மணி ஆச்சா? ஒர்க் பிஸில நேரம் போனதே தெரியல. ஆமா, இந்த அரவிந்த் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. எனக்கு மெசேஜ் பண்ணும் போதே வந்துட்டாரா இல்ல இப்பதான் வந்தாரான்னு தெரியல. நான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்கலான்னு நினைச்சா தான்னு வந்து நிக்கிறாரு. சரி, இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம், கிளம்புவோம் என்று நினைத்தவள் வேகமாக அவளின் திங்ஸை பேக் பண்ணி கொண்டிருந்தாள். அவந்திகா கிளம்பிக் கொண்டிருக்க அரவிந்த் திரும்பவும் நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று மெசேஜ் பண்ணவும் அந்த மெசேஜை பார்த்தவள் வேக வேகமாக அவளின் பேக்கை எடுத்துக்கொண்டு லிப்டுக்கு ஓடினாள். லிப்டுக்கு முன்னாலோ ஒரு கூட்டமே காத்திருந்தது. அவந்திகாவின் கலீக்ஸும் அவர்களோடு அனுவும் சந்தோஷும் கூட நின்று கொண்டிருந்தனர். அவந்திகா லிப்டை நோக்கி ஓடி வருவதை பார்த்த அனு அவந்திகா அங்கு வந்து நின்றதும் கண்களை சுருக்கி கொண்டு, அவந்திகா, உன்னை பிக்கப் பண்ண டெய்லியும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வர்றாருன்னு கேள்விப்பட்டேன். உன்னோட பாய் ஃப்ரெண்ட எங்களுக்கு காட்ட மாட்டியா? இன்னைக்கு நாங்களும் உன்னோட வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்க்க போறோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க என்று அங்கிருந்த அவளின் கலீக்ஸை பார்த்து கேட்க எல்லோருமே ஆர்வமாக எஸ் என்று தலையாட்டினர். இதை கேட்ட அவந்திகாவிற்கோ பயங்கர அதிர்ச்சியாகிவிட்டது. இவர்கள் மட்டும் அரவிந்தை பார்த்தால் இது எவ்வளவு பூதாகரமான பிரச்சனையாக வெடிக்கும் என்று அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்க அவந்திகாவிற்கு அந்த சூழ்நிலையை சமாளித்து அவர்களிடமிருந்து எப்படி எஸ்கேப் ஆவது என்று பீதியாக இருந்தது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக அவந்திகா எது செய்தாலும் அது சிக்கலில் போய் முடிய அந்த சிக்கலை தீர்க்க போராடுவதே அவளுக்கு வழக்கமாகிவிட்டது. பாகம் 145. அவந்திகாவின் பாய் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டும் என்று அனு சொன்னதும் அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. ஆனால் அனுவோ பெருமிதத்தோடு சந்தோஷின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அந்த பிடியில் இவன் ஏன் ஆளு என்னும் திமிர் தெரிந்தது. எனக்கு உன்னை விட பெஸ்டான பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் பாரு என்று அனுவின் கண்கள் பளபளத்தது. இப்படி சந்தோஷின் கையை பிடித்து கொண்டு அவந்திகாவின் பாய் ஃப்ரெண்ட் முன்னால் போய்
ஓ ஆளை விட ஏன் ஆளுதான் பெஸ்ட் என்று அவந்திகாவிடம் பெருமை பீத்திக் கொள்ளத்தான் அவள் அவந்திகாவின் லவ்வரை பார்க்க வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தாள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அனுவின் இந்த செயலுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அனுவை பொறுத்தவரையில் சந்தோஷின் பிடிமானம் அவளுக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் சந்தோஷோ இன்னமும் அவந்திகாவை கரெக்ட் செய்வதில்தான் குறியாக இருக்கிறான். அனு அவந்திகாவின் அழகை காட்டிலும் குறைந்தவள்தான். ஒருவேளை அவந்திகா மட்டும் சந்தோஷின் விருப்பத்திற்கு சம்மதித்திருந்தால் சந்தோஷை பற்றி அனு நினைத்து பார்க்க கூட வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். இந்த மாதிரி சந்தோஷின் கையை பிடித்துக்கொண்டு அவனின் பதவியை பயன்படுத்தி அனுவால் ஆட்டம் போட்டிருக்க முடிந்திருக்காது. அதனால்தான் அனு அவந்திகாவின் பாய் ஃப்ரெண்டை பார்க்க இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறாள். அவந்திகாவிற்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் இருந்துவிட்டால் அதற்கு பிறகு சந்தோஷின் பார்வை அவந்திகாவின் பக்கம் திரும்பாது என்பதுதான் அனுவின் கணக்கு. அவந்திகாவை பார்த்து சிரித்தவள், அவந்திகா, உண்மைய சொல்ல போனா நீ அழகுதான். சோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பா ரிச்சா தான் இருக்கணும், ரைட் தானே என்று கேட்ட அனுவின் மனதில் ஓடிய எண்ணம் என்னவோ வேறு மாதிரி இருந்தது. இவளுக்கு எங்க ரிச் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போறான்? இவளும் இவளோட பேக்கும் பார்த்தாலே தெரியுதே. இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு நல்ல பேக கூட பிரசன்ட் பண்ணாம இருக்கான்னா அப்பவே அவன் ரேஞ்ச் என்னன்னு நல்லாவே தெரியுதே. இருந்தாலும் இந்த அவந்திகாவுக்கு இதுதான் சரி. லோ ரேஞ்ச் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதான் இவளோட திமிரு கொஞ்சம் அடங்கும் என்று நினைத்து கொண்டிருந்தவள் சந்தோஷின் முகபாவத்தை பார்த்தாள். சந்தோஷோ இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாததை போல காட்டிக்கொண்டாலும் அவந்திகாவிற்கு காதலன் இருக்கிறான், அதிலும் அவன் ரிச் பர்சன் என்று கேட்கும்போது அவன் முகத்தில் எட்டி பார்த்த ஜெலஸை அனு நன்றாகவே உணர்ந்திருந்தாள். இப்படி ஒரு ஜெலஸ் வர வேண்டும் என்றுதானே அனுவும் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாள். எப்படி பார்த்தாலும் சந்தோஷ் வயதில் பெரியவன்தான். மேனேஜிங் எடிட்டர் எனும் பதவியில் இருக்கிறானே ஒழிய அவன் பெரிய பணக்காரன் எல்லாம் கிடையாது. சோ அவந்திகாவிற்கு ஒரு பணக்கார லவ்வர் இருக்கிறான் என்று சந்தோஷ் நம்பினால் அதற்கு மேல் சந்தோஷின் பார்வை அனுவை தாண்டி வேறு எங்கும் செல்லாது என்பதுதான் அனுவின் திட்டம். ஆனால் அதற்காக அவந்திகாவிற்கு பணக்கார காதலன் கிடைத்திருக்க வேண்டும் என்று அனு நினைக்கும் ஆளில்லை. தனக்கு நல்லது நடப்பதாக இருந்தாலும் கூட அதற்காக அடுத்தவருக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் ரகம் அவள். அனு இப்படி தன் மனதுக்குள் ஒரு திட்டம் போட்டு கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ உள்ளுக்குள் பீதியாக இருந்தது. சரியான இம்ச பிடிச்சவளா இருக்காளே, என் பாய் ஃப்ரெண்ட பார்த்து இவளுக்கு என்ன ஆக போகுது? அதான் சந்தோஷோட நல்லா ஒட்டி உரசிக்கிட்டு நிக்கிறாளே, அப்படியே போய் தொலைய வேண்டியது தானே. என்னவோ இந்த சந்தோஷுக்காக நான் போட்டி போடுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இருக்கா போல. அதான் இவ்ளோ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜொல்லு கேஸுக்கு இந்த அனுவே அதிகம், இதுல இவனுக்கு நான் போட்டி போட போறேனாக்கும். ஐயோ கடவுளே, இந்த அரவிந்த் வேற விஷயம் தெரியாம கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரே. அவரை மட்டும் இவ பார்த்தா அவ்வளோதான், எல்லாத்தையும் வேற மாதிரி டைவர்ட் பண்ணி பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்கிடுவா. அரவிந்த் சார், இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டெலிபதி மாதிரி நான் நினைக்கிறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா காரை எடுத்துட்டு அப்படியே ஓடிருங்க சார், ஆபத்து வரப்போகுது என்று அவந்திகா புலம்பிக் கொண்டிருக்க அனுவோ விடாமல் அவந்திகாவை நோண்ட ஆரம்பித்தாள். என்ன அவந்திகா, இவ்வளவு தூரம் கேக்குற, இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க என்று அனு கேட்க மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அவந்திகா அனுவை பார்த்தாள். அனு, என் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரல என்று அவந்திகா சமாளிக்க முயற்சி செய்ய அங்கிருந்த ஒருத்தியோ, இல்ல அவந்திகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கீழே போனப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் காரை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நீ அந்த கார்ல போனதையும் பார்த்திருக்கேன். சோ கண்டிப்பா அது உன் பாய் ஃப்ரெண்ட் கார் தான். அவரு உனக்காக தான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்று அவள் அடித்து கூறவும் அவந்திகாவிற்கு ஆத்திரமாக வந்தது. அடியே சின்சியர் சிகாமணி, இதெல்லாம் உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? என் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கா உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க? வந்தோமா வேலைய பார்த்தோமான்னு இல்லாம நான் எந்த கார்ல போறேன், அந்த கார்ல இருக்கிறவன் என் பாய் ஃப்ரெண்டான்னு கண்டுபிடிக்கிறதா உங்க வேலையா?
இந்த அனு என்னன்னா ஏற்கனவே என் பாய் ஃப்ரெண்ட பாக்கணும்னு குதிச்சிட்டு இருக்கா. இதுல இவ வேற அடிஷனல் இன்ஃபர்மேஷனை சொல்லி அவ கால்ல சலங்க கட்டி விடுறா. என்ன மாட்டியா விடுற? உனக்கெல்லாம் லவ்வே செட் ஆகாதடி. அப்படியே செட் ஆனாலும் என்ன மாட்டி விட்ட மாதிரி உன் வீட்ல உன் லவ் மேட்டரை யாராவது சொல்லி உன்னை மாட்டி விடுவாங்க. அப்புறம் என்ன, உன் லவ் புட்டுக்கும் பாரு என்று சாபம் கொடுத்தவள் அடுத்து என்ன சமாளிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க, அனுவிற்கோ அவந்திகாவின் நடவடிக்கை பார்த்து வினோதமாக இருந்தது. இவ்வளவு தூரம் எல்லோரும் கேட்டும் கூட அவந்திகா அவளின் பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணி வைக்க தயங்குகிறாள் என்றால் நிச்சயம் அவன் இன்ட்ரோ பண்ணி வைக்கும் அளவுக்கு கூட வர்த்தான ஆளாக அவன் இருக்க மாட்டான் என்று அனுவிற்கு தோன்றியது. அதுவும் என் முன்னால் அவளின் ஏழை காதலனை இன்ட்ரோ பண்ணி வைத்தாள், அது அவளுக்கு அவமானம் என்று நினைத்துதான் அவந்திகா அவாய்ட் பண்ணுகிறாளோ என்று யோசித்த அனுவிற்கு சந்தோஷமானது. ஆக அவந்திகாவின் லவ்வர் ஒரு லோ கிளாஸ் ஆளாகத்தான் இருப்பான் என்று நினைத்தவளுக்கு அவனை பார்த்து அவனை வைத்து அவந்திகாவை அவமானப்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற ஆர்வம் வந்தது. அவந்திகா, எவ்வளவு பேர் கேக்குறோம், இன்னமும் நீ தயங்குனா எப்படி? நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்படி இருக்க எங்க கிட்ட உன் லவரை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? அப்ப நீ எங்களை ஃப்ரெண்ட்ஸா நினைக்கல, அப்படித்தானே என்று அனு ஒரே போடாக போடவும் அவந்திகா ஆடி போனாள். அங்கு அனு மட்டும் இல்லை, அனுவோடு சேர்ந்து அவர்களின் கலீக்ஸும் இருக்கிறார்கள். அப்படி இருக்க எல்லோர் முன்னாடியும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி எல்லார் மனதிலும் தவறான எண்ணத்தை உருவாக்க அனு முயற்சி செய்கிறாள் என்று தெரிந்ததும் அதற்கு மேலும் மறுத்தால் இந்த விஷயம் வேறு மாதிரி ஆகிவிடும் என்று அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் இந்த அனு ஒரு சைக்கோ என்றால் அரவிந்தும் வேறு விதத்தில் சைக்கோ தானே. இந்த இரு சைக்கோக்களையும் ஒரே இடத்தில் சந்திக்க விட்டால் அது அவந்திகாவிற்குத்தான் ஆபத்தாக போய் முடியும் என்பது அவந்திகாவிற்கு தெரியாதா என்ன? அதனால் கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டவள், அனு என்ன பேசுற? நான் எப்போ அப்படி சொன்னேன்? நான் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸா தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, நீ ஏன் என் பாய் ஃப்ரெண்ட் மேல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுற? நீ காட்டுற இன்ட்ரெஸ்ட பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க என்னோட லவ்வரை பார்த்தா ஃபர்ஸ்ட் சைட்லயே நீ அவர் மேல லவ்ல விழுந்துடுவியோன்னு, அப்புறம் அது எனக்கு தான் கஷ்டம். அதான் யோசிக்கிறேன் என்று அவந்திகா அனுவை பார்த்து கிண்டலாக சொல்லவும் அனுவோ அவந்திகாவை பார்த்து நக்கலாக சிரித்து விட்டு, அவந்திகா, நோ எக்ஸ்கியூஸ். இப்போ நீயா உன் லவ்வரை இன்ட்ரோ பண்ணி வைக்கலனா நாங்களே போய் உன் லவ்வரை பார்த்து பேசிக்கிறோம். அவர் கீழே தானே இருக்காரு, நோ ப்ராப்ளம், நாங்களே போய் பாத்துக்கிறோம் என்று சொல்ல அவந்திகாவிற்கு வயிற்றில் புளியை கரைத்தது போல் ஆகிவிட்டது. அவந்திகா பேய் முழி முழித்துக் கொண்டிருக்க லிப்டோ அந்த ஃப்ளோருக்கு வந்ததும் அவந்திகாவையும் உள்ளே இழுத்து கொண்டு எல்லோரும் லிப்டில் ஏறினர். அவந்திகாவிற்கு இந்த விஷயத்தை எப்படியாவது அரவிந்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இருக்கவும் அவள் வேகமாக போனை எடுத்து பார்க்க அவளின் கெட்ட நேரம் போனில் சிக்னல் இல்லாமல் போனது. என்ன செய்வது என்று யோசித்தவளுக்கு மின்னல் வேகத்தில் ஒரு ஐடியா தோன்றவும் யாரும் பார்க்காத சமயத்தில் எல்லா ஃப்ளோரின் பட்டனையும் அழுத்தியவள் ஒன்றும் தெரியாத மாதிரி நின்று கொண்டாள். அவந்திகாவின் இந்த தடுமாற்றத்தை பார்த்த அனுவிற்கோ சந்தோஷமாகத்தான் இருந்தது. வேண்டுமென்றே அவளை வம்பிழுக்க ஆரம்பித்தாள். அவந்திகா, நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, உனக்கு லவ் பண்ற வயசுதான். ஆனா என்ன ஒண்ணு, லவ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபியூச்சரை யோசிச்சுதான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். எதுக்கு சொல்றேனா, நீ ஒரு நல்லவனை காதலிச்சா கொஞ்ச நாளைக்கு தான் லைஃப் நல்லா இருக்கும். இதுவே நீ ரிச்சான ஆளை காதலிச்சா உன் லைஃப் செட்டில். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிடிச்சவனோட ஓட்டு வீட்டுல வாழ்றத விட அழுதுட்டாவது பங்களா வீட்டுல சொகுசா வாழ்றதான் பலரும் விரும்புறாங்க என்று அனு அவளின் புத்திக்கு ஏற்ற மாதிரி கேவலமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல அவந்திகா அவளுக்கு நோஸ்கட் கொடுக்க ஆரம்பித்தாள். ஓ, அப்படின்னா நீ பங்களா வீட்டுல அழுதுட்டு இருக்கேன்னு சொல்ற, அப்படித்தானே என்று அவந்திகா நக்கலாக பதில் கொடுக்கவும் அனுவின் முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி கோணலானது. அவந்திகா, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னோட லவ்வர் ரிச்சா இருக்காருன்னு பொறாம,
அதான் இப்படி பேசிட்டு இருக்க என்று அனு கோபமாக பதில் சொல்லவும் அனுவும் அவந்திகாவும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். அதுவரை அமைதியாக இருந்த சந்தோஷோ அங்கு நிலவும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு பேச ஆரம்பித்தான். அவந்திகா, உன்னோட தம்பி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போ நல்லா இருக்காரா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா? ட்ரீட்மெண்ட்டுக்கு போதுமான பணம் இருக்கா? இல்லனா தயங்காம என்கிட்ட கேளு, நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணி தரேன். அப்புறம் உன்னால முடியும் போது திருப்பி கொடு என்று சந்தோஷ் மனதில் ஒரு உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் முன் நல்லவன் மாதிரி பேசவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. இருந்தாலும் அவள் இதை வேறு மாதிரி டீல் செய்ய நினைத்தாள். நிஜமாவா சார்? நான் கேட்டா நீங்க எனக்கு பணம் தருவீங்களா? எவ்வளவு கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா என்று அவந்திகா ஆச்சரியப்படுவது போல ரியாக்ஷன் காட்டவும், எஸ் அஃப்கோர்ஸ், நாம ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், இத கூட செய்ய மாட்டேனா? எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் என்று சந்தோஷ் பெருமையாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கூறினான். அதை கேட்டு மனதிற்குள் சிரித்து கொண்டவள், தேங்க்யூ சார், என்னோட பிரதர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 50 லட்சம் பணம் தேவைப்படுது, உங்களால கொடுக்க முடியுமா என்று அவந்திகா கேட்டதும் சந்தோஷின் முகம் இருண்டு போனது. அவன் என்னவோ ஆயிரக்கணக்கில் கேட்பாள் என்று எதிர்பார்த்தால் அவந்திகாவோ லட்சக்கணக்கில் கேட்டதில் சந்தோஷின் முகத்தில் ஈ ஆடவில்லை. அவனிடம் எங்கு அவ்வளவு பணம் இருக்கிறது? ஒரு பேச்சுக்கு கூட தருகிறேன் என்று சொல்ல முடியாத நிலையில் சந்தோஷ் நின்று கொண்டிருக்க அனுதான் குதிக்க ஆரம்பித்தாள். அவந்திகா, இதெல்லாம் டூ மச். ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா இவ்ளோ பணத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம கேக்குற. 50 லட்சத்துக்கு ட்ரீட்மெண்ட் செலவு ஆகுற அளவுக்கு உன் தம்பிக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்க போகுது? எனக்கு ஒன்னும் புரியல என்று அனு எரிச்சலாக கேட்க அவந்திகா அவளை பார்த்து முறைத்தாள். அனுவோ அதோடு நிறுத்தாமல் வேண்டுமென்றே அவந்திகாவை சீண்ட ஆரம்பித்தாள். உனக்கு அவ்ளோ பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உன் லவ்வர் கிட்ட கேட்க வேண்டியது தானே? உனக்கு பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு உன் லவ்வர் ஒன்னத்துக்கும் யூஸ் இல்லாத ஆளா? அப்படின்னா உனக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கறேன். எனக்கு சில ரிச் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாராவது கஷ்டப்பட்டா ஓடி போய் ஹெல்ப் பண்றதுல அவங்க நம்பர் 1. அவங்கள உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், அவங்களோட பழகு, அவங்களே உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க என்று அனு இரட்டை அர்த்தத்தில் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவா என்று கோபப்பட்டவள் கோபத்தை வார்த்தை ஜாலத்தில் காட்டினாள். அப்படியா அனு? அதான் சந்தோஷார் வர்றதுக்கு முன்னாடியே நீ பிராண்டட் பேக், ஆடம்பர பொருட்கள்னு வாங்கி சீன் காட்டிட்டு இருந்தியா? அதெல்லாம் வாங்க உன்னோட ரிச் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா என்று அவந்திகா கேட்கவும் அனுவின் முகம் சிவந்தது. அனு கோபமாக ஏதோ பேச வருவதற்குள், எக்ஸ்கியூஸ் மீ, நான் இந்த ஃப்ளோர்லயே இறங்கிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவந்திகா அந்த ஃப்ளோரில் இறங்க லிப்ட் கீழ் நோக்கி போய்க் கொண்டிருந்தது. அவந்திகாவோ லிப்ட் கீழே போவதற்குள் வேகமாக படி வழியாக ஓட ஆரம்பித்தாள். அவந்திகா ஏற்கனவே எல்லா ஃப்ளோர் பட்டனையும் அழுத்தி இருந்ததால் லிப்ட் எப்படியும் ஒவ்வொரு ஃப்ளோராக நின்றுதான் வரும். அதற்குள் எப்படியாவது கீழே ஓடி அவர்கள் வருவதற்குள் அரவிந்தோடு எஸ்கேப் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் அவந்திகாவின் பிளான். ஆனால் அவந்திகா நினைப்பதெல்லாம் என்று நடந்திருக்கிறது. அவந்திகா வேகமாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்க லிப்டோ டிங் என்று அங்கு வந்து சேர்ந்தது. அவந்திகாவிற்கோ லிப்ட் சத்தத்தை கேட்டதும் மூச்சே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அவந்திகாவின் கதைதான் கிளைமேக்ஸுக்கு போயிருக்குமே. சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள்.